சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் உட்பட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 3.9 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமிக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் குழந்தை திருமணம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆபாச சைகை செய்த பூசாரி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தெருவில் செல்லக்கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி வாகனத்தில் வைத்து 4.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிளீனர் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு எதிராக அரங்கேறும் தொடர் குற்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறும் அவலம். சென்னை திருவான்மியூரில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி மாணவன் சிக்கினான். தலைநகர் சென்னையிலேயே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவாரூர் அருகே அரசு பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆங்கில ஆசிரியர் சிக்கினார். அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்யும் முதல்வருக்கு தமிழகத்தில் மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பது தெரியுமா தெரியாதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே +2 மாணவியை கடத்திச் சென்று திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. நாளுக்கு நாள் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் சீரழிந்திருப்பதை உணர்த்துவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய இளைஞர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் ரயிலில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி. ஸ்டாலின் ஆட்சியில் ரயில், பேருந்து என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. சென்னை மயிலாப்பூரில் மளிகை கடைக்கு சென்ற பெண்ணின் கையை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசி தகராறு செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குடிபோதையில் மனைவியை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்த கணவன். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் விற்கப்படும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வெட்டுக்காயத்துடன் கிடந்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை, கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 8 மாத குழந்தையை தந்தையே விஷம் கொடுத்து கொல்ல முயன்ற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டதால் பச்சிளம் குழந்தையை கொல்ல முயன்றதாக தகவல். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் 5 கிலோ கஞ்சாவுடன் கொத்தனார் மற்றும் கல்லூரி மாணவன் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் அனைத்து தரப்பு மக்களும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் சுமார் 21 கிலோ கஞ்சா பறிமுதல். நாள்தோறும் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றியதுதான் டாடி சன் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். சென்னை எழும்பூர் பகுதியில் ஹெராயின், மார்பின் மற்றும் ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் தொழிலாளர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்கப்படுவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே பூட்டியிருந்த வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்த மர்ம கும்பல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திமுக நிர்வாகிகள் நடத்தும் சில சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவது மத்திய அரசின் கல்விக் கொள்கையின் கட்டாய தேவை என்றால் ஏன் அதே தர்ம சங்கடம் அரசு பள்ளிகளுக்கு இல்லை? மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படாத ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் உள்ளன என்று ஸ்டாலின் சொன்னால் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஏன் தமிழ் மட்டும் கட்டாய கல்வி என செயல்படுத்தவில்லை என மக்கள் கேள்வி. முதல்வர் மருந்தகத்தில் மருந்து மாத்திரையும் இல்லை, புகார் அளிக்க வசதியும் இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற விளம்பரம்தான் மிச்சம், உண்மையிலேயே மருந்துகள் இல்லை என பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்து குற்ற செயலில் ஈடுபட முயன்ற குற்றவாளிகளுக்கு திமுக கவுன்சிலரின் கணவர் ஆதரவு. நிலப்பிரச்சனைகளை சிக்கியிருக்கும் திமுக கவுன்சிலரின் கணவரை காவல்துறை மறைப்பது ஏன் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடி மார்ச் 19ஆம் தேதி ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் விழுப்புரத்தில் அனுமதித்த அளவை விட கூடுதலாக செம்மண் வெட்டி அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது குறித்த வழக்கில் உத்தரவு. நீதிமன்றத்தின் உத்தரவுகளை தமிழக அரசும் அதிகாரிகளும் பொருட்படுத்துவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் அதிருப்தி. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம் என அரசு உயர் அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்து பணி செய்வதாக விமர்சித்த நீதிபதி கடந்த 2 மாதங்களில் மட்டும் உயர்நீதிமன்றத்தில் 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஆழ்கடல் கனிமங்கள் சுரங்கப்படுத்துவதால் சூழலியல் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று கேரள அரசு சட்டசபையில் தீர்மானம். திராவிட மாடல் திமுக அரசோ மைனாரிட்டி பாஜக அரசுக்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டு நாடகமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து தொழிற்சாலையை நோக்கி வேலை கேட்கும் போராட்டம் நடத்தப்போவதாக சாம்சங் தொழிலாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரம் திராவிட மாநில நிர்வாகத்தின் தொழிலாளர் உரிமைகள் மீதான அலட்சியத்தையும் எந்த பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு காண முடியாத பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி குப்பைகளை வெளியே கொட்டும் மாணவர்கள். பள்ளி மாணவர்களை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது மாவட்ட கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் கையும் களவுமாக சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே பட்டா மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய விஏஓ சிக்கினார். விடிய ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அரசு அலுவலகங்களில் ஒரு வேலையும் நடைபெறாது என பொதுமக்கள் புலம்பல். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவசரமாக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என தகவல். நகை வியாபாரியிடம் கொள்ளை சம்பவம் அரங்கேறியதை அடுத்து பொம்மை அரசு சிசிடிவி கேமராக்களை பொம்மை போல மாட்டி வைத்திருப்பது அம்பலம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பையில் அனுமதியில்லாமல் நிதி நிறுவனம் நடத்தி கந்துவட்டி வசூல் செய்த திமுக நிர்வாகி உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பூட்டியிருந்த வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அது குறித்த புகார் மீது காவல்துறை அலட்சியமாக பதில் அளிப்பதாக குற்றச்சாட்டு. யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் வீட்டில் பெண்களை தனியாக விட்டுவிட்டு செல்லவே அச்சமாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் வேதனை. ஸோ அதுக்கப்புறம் விசாரித்து கைரேகை நிபுணர்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போனாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு கால் எதுவுமே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. கேட்டதுக்கு வந்து 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் நைட்டு ஒரு நாள் மட்டும் வெளியே போயிட்டோம். இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் என்னுடைய ஒய்ஃபை விட்டு போகிறேன், இல்லை என் குழந்தைய விட்டு போகிறேன்னா யார் சார் பொறுப்பு? திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு? இந்த சமூகத்தில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் காரில் 28 கிலோ தங்கம் கடத்தி வந்த 4 குருவிகள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் நியாய விலை கடையில் இருந்து மூட்டை மூட்டையாக உணவுப் பொருட்கள் கடத்தப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களிடையே திமுக நிர்வாகி அரசியல் பேசியதால் அதிர்ச்சி. பள்ளி மாணவர்களிடையே திமுகவினர் அரசியல் பேசுவது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திராவிட மாடல் அரசு மக்காச்சோளத்திற்கு செஸ் வரி விதித்திருப்பது விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள் மீது ஸ்டாலின் அரசு இரக்கமின்றி வரி சுமையை சுமத்துவதாக விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஹாலோ பிளாக் தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம்.
கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் எளிய மக்கள் வீடு கட்ட முடியாத சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தலைமை ஆசிரியர்கள் வேதனை. அரசு பள்ளிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் 10,000 முதல் 60,000 ரூபாய் வரை மின் கட்டணத்தை தலைமை ஆசிரியர்களே செலுத்த வேண்டிய நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய எமிஸ் பதிவு கட்டாயமாக்கப்பட்டதால் கற்பிக்கும் பணியை செய்ய முடியாமல் தவிக்கும் ஆசிரியர்கள். நிர்வாக பணிகளை செய்வதிலேயே அதிக நேரம் செலவிடப்படுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அவலம். பால் விலை உயர்வையும் நிலுவைத் தொகை வழங்காததையும் கண்டித்து தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மார்ச் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும் என எதிர்பார்ப்பு. திருப்பூரில் ஒரே நேரத்தில் 35 பேரின் வங்கி கணக்கில் இருந்து பணம் மாயமானதால் பாதிக்கப்பட்டவர்கள் SBI வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம். ஒரே நேரத்தில் 10,000 முதல் 35,000 ரூபாய் வரை பணம் மாயமாகி உள்ள நிலையில் வங்கி தரப்பில் உரிய பதில் சொல்லப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆத்திரம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி சிம்ம கேடய சப்பரத்திலும் அம்பாள் பெரிய கேடய சப்பரத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதி விபத்து. விபத்தில் காரில் பயணித்த 3 பலி. ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா பரஸ்பர வரிகளை விதிக்கும். அமெரிக்க பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி அமளிக்கிடையே கூட்டுக்குழு கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் பேச்சு.